ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் சண்டே வந்து எவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நாங்கள் குடியிருக்கிறது வந்து வேறு ஊர், எங்களோட சொந்த ஊர் வந்து வேறு. நாங்கள் சாட்டர்டே சண்டே வந்து லீவ் ஆனால் நாங்கள் வந்து ஊருக்கு போயிடுவோம். பாப்பாவுக்கும் ஸ்கூல் லீவுங்கிறதுனால அவருக்கும் ஒர்க் லீவாக இருக்கும். ஸோ ஊருக்கு போயிடுவோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த ஃபேமிலி. எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இந்த மாதிரி வந்து விவசாயமெல்லாம் பண்ணியிருப்போம். அதோட பற்றின வீடியோ தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் உப்பு போடுற வேலை இருந்தங்காட்டியும் அத்தை, மாமா, அண்ணன், என்னோட ஹஸ்பண்ட் 3 பேர் சேர்ந்து உப்பு போட்டுட்டு இருந்தாங்க சின்ன வெங்காய காட்டுக்கெல்லாம். பாப்பாவுக்கு வந்து ஒரே ஹாப்பி. அவங்க அங்கேயும் நடந்துக்கிட்டு ஏதாவது ஒரு நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து ரகலை பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ நேற்று ஒரு 1 மந்த்து தான் இருக்கும். இது வந்து பக்கத்து காட்டில் எடுத்தது. பக்கத்து காட்டில் வந்து பயிர் வந்து விளைஞ்சிருச்சு. இன்னொரு 10 நாளையில் வந்து பிடுங்குற மாதிரி இருக்குது. இதோ இந்த கலர் தான் காய் வந்து வந்திருக்கு. சூப்பராக விளைஞ்சி அறுவடைக்கு வந்து ரெடியாக இருக்குது. காட்டில் உப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டு எல்லாம் டயர்டானங்காட்டி ஹஸ்பண்ட் வந்து மரத்தில் ஏறி இளநீ போட்டு கொடுத்தாரு எல்லாத்துக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இளநியை போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வர தேங்காயும் மரத்தில் இருந்துச்சுங்க. அவர் எல்லாத்தையும் கீழே வந்து பிச்சு விட்டுட்டாரு தேங்காயெல்லாம். காட்டுக்குள்ளே ஃபுல்லாக கீழே கொட்டி இருந்துச்சு. பாப்பா வந்து அதை ரொம்பவே பொறுப்பாக ஒவ்வொன்றா இளநீ, வர தேங்காய் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்து மேலே தொலைமேட்டில் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தாங்க மாமரத்துக்கு அடியில். வச்சு முடிச்சுட்டு அவர் வந்து வேலையை முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்து எல்லாத்துக்கும் இளநீ வெட்டி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டார். பாப்பா ஒவ்வொரு காயாக பொறுப்பாக ரொம்ப பொறுமையாக பொறுக்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. பொறுக்கிட்டு வந்து வச்ச பின்னாடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அம்மா, அத்தை, அவர் 3 பேர் சேர்ந்து கிணத்துக்கிட்டு இருக்கிற வயலுக்கும் கொஞ்சம் மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து இளநீ வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பாப்பா வந்து சின்ன வயசில் இளநியெல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இப்போ வளர வளர உள்ளே இருக்கிற அந்த வழுக்கையெல்லாம் எடுத்து தர சொல்லி பசியும் ஆயிடுச்சு. நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அத்தை, மாமா எல்லாத்தையும் கூப்பிட்டு இளநீ வெட்டி கொடுத்துட்டு ஃபேமிலியாக ஹாப்பியாக எல்லோரும் இளநீ சாப்பிட்டு வேலையை முடிச்சுட்டு வேலைகளை வந்து இந்த மாதிரி வந்து பங்கு போட்டு செய்யும்போது வேலையும் டக்குன்னு முடிஞ்சிருது. நாம் கொஞ்சம் என்னைக்காவது வரதுனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால அவங்களுக்கும் வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருது. ரெஸ்ட் டைமும் கிடைக்கிது. ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணி இந்த சாட்டர்டே சண்டே வந்து நாங்கள் இப்படி தான் போச்சு. சாட்டர்டே வந்து இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தோம். சண்டே வந்து ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் குடும்பமாக செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தோம். இதுதாங்க எங்களோட கிராமத்து வாழ்க்கை. இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.